2014ல ரஷ்யா உக்ரைன்ல இருக்க கிரிமியான்ற பிளேஸை அவங்க கண்ட்ரோல்ல எடுத்து இன்டர்நேஷனல் லாவை பிரேக் பண்ணிட்டனால அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதமா யூஎஸ் அண்ட் EU ரஷ்யா இடையில இருக்க ட்ரேடிங்கை நிறைய சாங்ஷன்ஸ் போட்டு ஸ்டாப் பண்ணாங்க. தென் அகைன் இன் 2022ல திரும்பவும் இந்த ரஷ்யன் இன்வேஷன் ரொம்ப அக்ரெசிவா இருந்தனால யூஎஸ் அண்ட் EU கூட சேர்ந்து UK, கனடா, ஜப்பான் நிறைய கண்ட்ரீஸ் ரஷ்யாவோட ஃபினான்ஸ், எனர்ஜி, டிஃபென்ஸ் அண்ட் டெக்னாலஜி செக்டர்ஸை டார்கெட் பண்ணி சாங்ஷன்ஸை இம்போஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ரஷ்யாவோட நேஷனல் ஏர்லைன் பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் US மேக் ஏர்கிராஃப்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஏர்கிராஃப்ட்ல ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்து புதுசா ஒரு ஸ்பேர் பார்ட்டை சேஞ்ச் பண்ணனும்னா அவங்கனால OEM கிட்ட இருந்து புது ஸ்பேர் பார்ட்டை இம்போர்ட் பண்ண முடியாது பிகாஸ் சாங்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ நிலைமை இப்படி இருக்கும்போது எப்படி ஏரோஃப்ளாட்னால 2014ல இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் சாங்ஷன் போட்ட இயர்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஏர்கிராஃப்டை ஹெல்த்தியா ஆப்ரேட் பண்ண முடியுது? வெல், அதை தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு கிரே மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகணும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா இந்த சேனல்ல கமர்ஷியல் ஏவியேஷன் பத்தின நியூஸ், அப்டேட்ஸ், vlogsனு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். ஏவியேஷன்ல இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ பேசிக்காக ரஷ்யா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு யூஎஸ் அண்ட் யூரோப்பில் இருக்க எந்த ஒரு கம்பெனிஸும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதனால ரஷ்யாவில் இருக்க ஏர்லைன்ஸ் அவங்க ஏர்கிராஃப்ட்க்கு வேற ஒரு மெத்தட் மூலமாக தான் ஸ்பேர் பார்ட்ஸை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஏர்கிராஃப்ட் கேனிபிலைசேஷன். ஒரு பழைய ஏர்கிராஃப்ட் ஆர் கிரவுண்டடாக இருக்க ஏர்கிராஃப்ட்ல இருந்து சர்வீசபிளாக இருக்க பார்ட்டை ரிமூவ் பண்ணி கரண்டாக ஃப்ளீட்டில் இருக்க ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக ஒரு ஸ்பேர் பார்ட் வரதுக்கு டிலே ஆனாலோ ஆர் ஸ்டாக் இல்லாமல் இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுவாங்க. ஜென்ரலாக ரஷ்யா மட்டும் இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க நிறைய ஏர்லைன்ஸ் இந்த மெத்தடை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சிருப்பாங்க. பட் இந்த ரஷ்யா இப்ப கரண்டா பிராக்டிஸ் பண்றதுக்கு காரணம் அவங்களுக்கு வேற வழி இல்ல. பிகாஸ் ஏரோஃப்ளாட் ஆப்ரேட் பண்றது போயிங் அண்ட் ஏர்பஸ் ஏர்கிராஃப்ட். இது ரெண்டுமே யூஎஸ் அண்ட் யூரோப் மேனுஃபேக்சர் பண்ணது. அண்ட் உள்ள இருக்க காம்பனன்ட்ஸுமே யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணது தான். ஸோ அந்த ஏர்கிராஃப்ட்ல ஏதாவது ஃபால்ட் வந்து உள்ள இருக்க காம்பனன்ட்ஸை சேஞ்ச் பண்ற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பண்ற மாதிரி சும்மா லோக்கல் ஸ்டோர்ல போய் காம்பனன்ட்டை வாங்கிட்டு வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்கு நான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை டிகிரேட் பண்ணல. என்ன சொல்ல வரேன்னா அங்க ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. வேறஸ் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கிடையாது. ஒரு சின்ன ஸ்க்ரூ ஆர் போல்ட்டுக்கு கூட பார்ட் நம்பர்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை வச்சு தான் அந்த காம்பனன்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஏர்கிராஃப்ட்ல இருக்க ஒவ்வொரு சிஸ்டம் அண்ட் காம்பனன்ட்ஸுமே FAA அண்ட் EASA மாதிரி ஏவியேஷன் ரெகுலேட்டர் சர்டிஃபை பண்ணது. ஸோ நீங்க மெயின்டெனன்ஸ் அப்போ யூஸ் பண்ற ரிப்ளேஸ்மெண்ட் காம்பனன்ட் OEM சர்டிஃபை பண்ண பார்ட் நம்பர் ஆர் மெயின்டெனன்ஸ் மேனுவல்ல இருக்க பார்ட் நம்பர் கூட மேட்ச் ஆகலனா அந்த ஏர்கிராஃப்டோட ஏர்வொர்த்தினஸ் சர்டிஃபிகேட் போயிடும். நீங்க லீகலா அந்த ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த ஏர்கிராஃப்ட்ல போர்ட் பண்ற பேசஞ்சர்ஸ் லைஃப் எல்லாம் ரிஸ்க்ல இருக்கு. பிகாஸ் நம்ம லோக்கலா வாங்கி போற காம்பனன்ட் 43,000 ஃபீட் ஆல்டிடியூட்ல அதுவும் ஆல்மோஸ்ட் 1000 km/h போற ஏர்கிராஃப்ட் பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியலனா சிச்சுவேஷன் எந்த மாதிரி போகும்னே நினைச்சு பார்க்க முடியாது. அதனால தான் கிரே மார்க்கெட்ல இருந்து செகண்ட் ஹேண்ட் ஏர்கிராஃப்ட் ஆர் பார்ட்ஸை வாங்கி, அப்படி இல்லனா இந்தியா மாதிரி ஒரு தேர்ட் கண்ட்ரியை இன்டர்மீடியேட்டரா வச்சு அவங்க மூலமா பார்ட்ஸை இம்போர்ட் பண்ணி போயிங் அண்ட் ஏர்பஸ் ஏர்கிராஃப்டை இப்போ வரைக்கும் ரஷ்யா ஏர்வொர்த்தியா வச்சிருக்காங்க. ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா YLEன்னு ஒரு ப்ராட்காஸ்டிங் கம்பெனி இருக்கு. ஃபின்லாண்டில் அது பிபிசிக்கு ஈக்குவலண்டான ஒரு கம்பெனி, ப்ராப்பர் ஜேர்னலிசமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ண ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ரஷ்யா வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக UAE, சைனா அண்ட் டர்க்கி வழியாக கிட்டத்தட்ட 1 பில்லியன் யூரோஸ்க்கு ஒர்த்தான போயிங் அண்ட் ஏர்பஸ் காம்பனன்ட்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்கிறதா ரிவீல் பண்ணாங்க. இன்டர்நேஷனல் கஸ்டம் டேட்டாவை இந்த மீடியா கம்பெனி எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது February 2022 இருந்து September 2024 வரைக்கும் ரஷ்யாவுக்கு 4000 ஷிப்மெண்ட் கிட்ட ஏர்பஸ் அண்ட் போயிங் பார்ட்ஸ் போயிருக்கு. இதை வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து 360 கம்பெனிஸ் இப்போ வரைக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா அதிக ஷிப்மெண்ட்ஸ் UAE, சைனா, டர்க்கி அண்ட் கபான்ல இருந்து தான் போயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இன்னும் ரஷ்யாக்கு இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து ரிசோர்சஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் கிரே மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கனால இதை பத்தி போயிங் அண்ட் ஏர்பஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க பெருசா ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல. எப்பவும் போல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க ரஷ்யாக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அவங்க US அண்ட் EU சாங்ஷன் கீழே இருக்கனால அந்த குளோபல் லா அண்ட் ரெகுலேஷனை நாங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. பேசிக்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும். பட் அவங்கனால இந்த மேட்டர்ல எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணும்போது அதை ஒரு லீகலான கம்பெனிக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்பெனி செல் பண்ண எல்லா பார்ட்ஸுமே அக்கௌண்ட்ல தான் வந்திருக்கு. ஆஸ் லாங் அஸ் அவங்க புக் எல்லாமே லீகல் அண்ட் கிளியரா இருக்கிற வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது.
ஏவியேஷன் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டா இல்லாத கண்ட்ரீஸ்ல எல்லாம் அப்ரூவ் பண்ணாத ஸ்பேர் பார்ட்ஸை யூஸ் பண்றது நிறைய நடக்கும். ஒரு ஏர்கிராஃப்ட்ல இருக்க பார்ட்டை இன்னொரு ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்றது தப்பு கிடையாது. பட் அவங்க ஒரு லோக்கல் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ண அன்அப்ரூவ்ட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. இதை சில இன்ஜினியர்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணி சர்டிஃபிகேஷனும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கரப்டட் என்விரான்மெண்ட்ல ஆப்ரேட் ஆகிற ஏர்லைன்ஸ் தான் நிறைய கிராஷஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆகுது. EU ஏர் சேஃப்டி லிஸ்ட்னு வருஷம் யூரோப்பியன் யூனியன் ஒரு லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல எந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் யூரோப்பியன் யூனியன் ஏர் ஸ்பேஸ்ல இருந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு டீடைல்டா போட்டிருப்பாங்க. எல்லா ஏர்லைன்ஸுமே ஒரு டிஃபரெண்டான ஏவியேஷன் ரெகுலேட்டர்ஸ் கீழே தான் ஆப்ரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து DGCA கீழே ஆப்ரேட் ஆகுது. UK ஏர்லைன்ஸ் எல்லாம் CAA, US ஏர்லைன்ஸ் எல்லாம் FAA. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இண்டிவிஜுவல் ஏவியேஷன் ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க வேலை என்னன்னா அந்த நாட்டோட ஏர்லைன்ஸ் எல்லாம் ப்ராப்பர் இன்டர்நேஷனல் ஏவியேஷன் லாவை ஃபாலோ பண்ணி சேஃப்டியா ஆப்ரேட் ஆகுதான்னு மானிட்டர் பண்ணணும். இதுல சில ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் காசை வாங்கிட்டு ஏர்லைன்ஸ் வந்து ப்ராப்பர் லாவை ஃபாலோ பண்ணி அவங்க ஏர்கிராஃப்ட் எல்லாம் சேஃப்டியா தான் இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சில கரப்டட் கண்ட்ரீஸ் அண்ட் கரப்டட் ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் யூரோப்பியன் யூனியன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. பிகாஸ் அவங்க தனியா டீம் வச்சு ஓன் ரிசர்ச் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு அந்த பேசிஸ்ல பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. ரீசெண்டா ஈரான், ஈராக், நேபாள், ரஷ்யா, ஆப்கானிஸ்தான், ஜிம்பாப்வேன்னு நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து 100 ஏர்லைன்ஸ்க்கு மேல யூரோப்புக்குள்ள வரக்கூடாதுன்னு பேன் பண்ணிருக்காங்க. அந்தந்த கண்ட்ரீஸோட ஏவியேஷன் ரெகுலேட்டர்ஸ் ஒரு ரிலையபிள் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தியா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அந்த பேன் அப்படியே தான் இருக்கும். ரியல் வேர்ல்டில் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லி கவுண்டர்ஃபைட் பார்ட்ஸை யூஸ் பண்ண கேசஸ் நிறையா இருக்குது. டெல்டா ஏர்லைன்ஸ் யூஎஸில் எவ்வளோ பெரிய ஏர்லைன், அவங்க தான் லார்ஜஸ்ட் ஏர்லைன் பை ரெவன்யூ, பெரிய பிராண்ட் வேல்யூ இருக்குது, மோஸ்ட் ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபோர்ப்ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் கம்பெனிஸ் இன் அமெரிக்காவில் அவங்க தான் நம்பர் 1ல வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ டைட்டில்ஸை வச்சிருக்க ஏர்லைன்ஸ்லேயே ஃபேக் பார்ட்ஸை அவங்க என்ஜின்ஸில் ஐடென்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் 3 பிக்கஸ்ட் US ஏர்லைன்ஸ், சவுத் வெஸ்ட், யுனைடெட், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், இவங்க கம்பெனிஸ்லையும் ஃபேக் பார்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. 2023ல் டெல்டா அவங்க ஏர்கிராஃப்டை எல்லாம் ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு மெயின்டெனன்ஸ்க்கு அனுப்பும்போது அந்த ஏர்கிராஃப்ட் எல்லாம் அன்அப்ரூவ்ட் பார்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணி அவங்க கமர்ஷியல் சர்வீஸ் ஆர் ஸ்கெட்யூல் ஃபிளைட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணாங்களா, எந்த என்ஜின் பார்ட்ஸ் ஃபேக்கா இருந்துச்சு, இதை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே வெளியே சொல்லல. அதுக்கப்புறம் FAA இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல இந்த ஸ்பேர் பார்ட்ஸை சப்ளை பண்ண கம்பெனி தான் பேப்பர் ஒர்க்ஸ்ல ஃபோர்ஜரி பண்ணி ஃபேக் பார்ட்ஸை செல் பண்ணதா கண்டுபிடிச்சாங்க. லாஸ்ட் டிசம்பர் தான் இந்த மொத்த கேஸுமே கன்க்ளூஷனுக்கு வந்துச்சு. அண்ட் இப்பதான் ரீசெண்டா அந்த கம்பெனியோட டைரக்டரை ஜெயில போட்டாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அக்கௌண்ட்ல வந்தனால தான் வெளியே தெரிய வந்துச்சு. ஆல்சோ டெல்டா ஏர்லைன்ஸ் கூட வெளியே ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கு அவங்க ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ்க்கு கொடுத்தனால தான் ஃபேக் பார்ட்ஸ் இருக்கிறதையே கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி இன்னும் அக்கௌண்ட்ல வராத இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபேக் பார்ட்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ற ஏர்கிராஃப்ட் குளோபலா எவ்வளவு இருக்குன்னு வெளியே சொல்ற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. டிசம்பர் டைமில் இந்த AOG டெக்னிக்ஸ் நியூஸை பார்த்ததும் இந்த மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். ஆல்சோ இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவோட ருஷியா ஏர்லைன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போட்ட சாங்ஷன்னால அவங்க ஏர்கிராஃப்ட்கெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காம 20-30 வருஷம் பழைய ஏர்கிராஃப்டையெல்லாம் ரீஆக்டிவேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதா ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு டீட்டெயில் வீடியோவாக போடலான்னு தான் இதை மேக் பண்ணேன். இதை பற்றின உங்கள் தாட்ஸ் ஒரு ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கமர்ஷியல் ஏவியேஷன் பற்றின வீடியோஸ் இந்த சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.